அண்ணா சரியா? சரிடா. என்ன நினைச்சிட்டு இருக்கா உங்க தங்கச்சி? உமா கொஞ்சம் பொறுமையா பேசு. என்னாச்சுமா, ஏன் இப்படி குதிக்கிற? உங்க தங்கச்சி இன்னைக்கு என்ன பண்ணான்னு தெரியுமா? என்னவா? ஏங்க, நீங்க இன்னும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லலையா? இப்ப அதெல்லாம் எதுக்கு பேசிட்டுமா? அதானே, எங்க அப்பா அசிங்கப்பட்டா உங்களுக்கு என்ன தானே இருப்பீங்க. என்ன நடந்துச்சு உமா? கொஞ்சம் பொறுமையா சொல்லு. நேத்து உங்க பொண்ணும் அவ புருஷனும் ஊர்ல வேற எந்த கடையும் இல்லாத மாதிரி நம்ம சூப்பர் மார்க்கெட் போயிருக்காங்க. அதுல என்ன இருக்கு இப்போ? யாரா இருந்தாலும் கஸ்டமர் தானே, காசு கொடுத்தா பொருள் தரப்போறோம். சரிங்க, போனமா பொருளை வாங்கணுமான்னு இல்லாம அங்கேயும் ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கா. டே ரவி, என்னாச்சுடா? அது வந்துமா, ரெண்டு பேரும் கலாட்டா பண்ணி வேணும்னே மாவு பாக்கெட்டை தூக்கி எங்க அப்பா மேல எரிஞ்சிருக்காங்க. இல்ல, மாவு பாக்கெட் பிஞ்சுதா இல்லையா? என்ன உங்களுக்கு கிண்டலா இருக்கா? உமா விடு உமா. நீங்களும் நின்னு வேடிக்கை பார்த்து சும்மா தானே இருந்தீங்க. என்ன உமா சொல்ற? நான் தான் அவ கைய பிடிச்சு வாசலுக்கு இழுத்துட்டு போய் அவளை வெளியே போன துரத்திட்டு வந்தேனே. இங்க பாருங்க, அவ திரும்ப திரும்ப இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீங்க எல்லாருமே தான் காரணம். உமா கொஞ்சம் இரு. அவ எதுக்கு முதல்ல சண்டை போட்டா அத சொல்லு. ஏங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. இல்ல, நான் ஸ்டாக் எடுத்துட்டு இருந்தேன். அவ பில் போட வந்தா. இங்க ஆடி தள்ளுபடியோ இல்ல ஒன்னு எடுத்தா ஒன்னு இலவசம்லாம் கிடையாது. ஏய், யார பார்த்து டேய்னு சொல்றேன்? பில் போடுற வேலையை விட்டு எங்க போனப்பா? ஸ்டாக் பாக்குற நேரமா இது? முதல்ல பில்ல போட்டு இதுங்களை வெளியே அனுப்பு. ஓ, அப்போ இதுதான் நடந்திருக்கா? உங்க அப்பாவும் சும்மா இருக்க மாட்டார் போல. தங்கச்சி பண்ணதை நியாயப்படுத்தியாச்சா? அப்ப தப்பெல்லாம் எங்க அப்பா மேல தானே? அப்படிலாம் இல்ல உமா. இங்க பாரு, நான் தான் முதல்ல சொன்னல, மலரு அவளா எதுவும் செய்ய மாட்டான்னு. உங்க அப்பா சும்மா இல்லாம சீண்டி பாத்திருக்காரு, அவ திரும்ப பண்ணிட்டா. எங்க அப்பா அவரோட மருமங்க கிட்ட என்னமோ சொல்றாரு, அவளுக்கு என்ன வந்துச்சா? முதல்ல உங்க அப்பாவை இந்த மாதிரி நாட்டமா பண்றது நிறுத்த சொல்லு, சரியா? அவரு யாரா வேணா இருந்துட்டு போட்டோம், மருமகனை மரியாதையா நடத்த சொல்லு. ரவி உங்க அப்பாவுக்கு மருமகனா ஆகுறதுக்கு முன்னாடியே மலருக்கு அண்ணன் ஆயிட்டான். அண்ணன்கார அவமானப்படுறத பார்த்துட்டு தங்கச்சி சும்மா இருப்பாளா சொல்லு? என்னதான் இருந்தாலும் சேம் பிளட்ல, அதான் கொதிச்சுட்டா. இத நானே பல தடவை யோசிச்சிருக்கேன். ஏதோ தம்பி பொண்டாட்டி உன் முகத்துக்காக சும்மா விட்டேன், அத அவ செஞ்சுட்டா, அவ்வளவுதான். அப்போ அவ பண்ணது கரெக்ட் இல்ல? பணம் போட்டு கடையை வச்சு கொடுத்து தோ இவரை ஓனர் ஆக்கி வச்சிருக்காரு. எங்க அப்பா பண்ணது தப்பு. இது பாருமா, அவ சும்மா இருந்த எங்க அப்பாவையே என்னன்னு கேள்வி கேட்டவ சீண்டி பார்த்த உங்க அப்பாவை சும்மா விட்டுருவாளா? அதான் மாவு பாக்கெட்டு கிழிச்சிட்டா. ஒட்டுமொத்த குடும்பமும் ஒன்னா சேர்ந்து அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? இல்ல, பண்ணுங்க, பாத்துக்கிறேன். உமா உமா உமா. டேய் டேய், உடனே பின்னாடியே போயிடுவியே. உட்காரே, உட்கார. வந்துடுறேன் உமா. ஐயோ, அவளை ஏன்டா முதல்ல தேவையில்லாம கணக்குல விடுற? அவ பொருள் வாங்கணும்னு வந்தானே, சரி வாங்கிட்டு போயிருவான்னு நானும் விட்டுட்டேன். அந்த இடத்துல நான் கூட இல்ல, என் நேரம். எம்மா ஒரு நிமிஷம். நீ
மிஸ்டர் மார்க்கேண்டியன் பொண்ணு தானே? ஆமா சார். நீங்க? என்னம்மா, என்ன தெரியலையா? அவர் வேலை பார்த்த கம்பெனில ஜிஎம்மா இருக்கம்மா. அவரோட ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல தான் நான் உன்னை பார்த்தேன். ஓ சாரி சார், எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. பரவாயில்லம்மா. ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசதான் உன்னை பார்த்ததும் நான் திரும்பி வந்தேன். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உங்க அப்பா ஆபீஸ்க்கு வந்திருந்தாரு. ம், நான் கூட ஏதோ சும்மாதான் எல்லாரையும் பார்க்க வந்திருப்பாரு நினைச்சேன். ஆனா என்ன சார்? வந்தவரு எனக்கு ஒரு வேலை வேணும்னு கேட்டாருமா. வேலை கேட்டாரா? அப்பா உங்ககிட்டயா வேலை கேட்டாரு? ஆமாமா, வேலை கேட்டு வந்த முகம் நாங்க பார்த்த அந்த பழைய மார்க்கெண்டே முகம் இல்லம்மா. என்ன சார் சொல்றீங்க? ஆமாமா, ரொம்ப கவலையோட இருந்தாரு. உங்களோட அனுபவத்துக்கு நம்ம ஆபீஸ்ல எந்த பொசிஷனும் இல்லைன்னு அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுமா. என்ன சார் சொன்னாரு? எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்லப்பா, நான் செய்யறேன்னு சொன்னாருமா. ஒரு மனுஷன் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் வாழ்க்கையை நிம்மதியை கழிக்கிறத விட்டுட்டு அந்த வயசுல வேலை தேடி போறது ரொம்ப கொடுமையான விஷயமா. ஏதோ உன்னை பார்த்ததும் சொல்லணும்னு தோணுச்சுமா. அப்பாவை நல்லபடியா பாத்துக்குங்கம்மா. நான் வரேம்மா. ம், ஓகே சார். திரும்ப வேலைக்கு போற அளவுக்கு அப்பாக்கு என்ன தேவை வந்திருக்கும்? அதுவும் ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணிருக்காருன்னா இது சாதாரண விஷயமா இருக்காது. அவரை நேர்ல போய் பார்த்து பேசியே ஆகணும். என்ன மாலது, நீ என்ன நாளு திடீர்னு கோயிலுக்கு கூட்டு வந்துக்கிற? நாள் கிழமைன்னு மட்டும் இல்ல பாண்டி, மனசு சரியில்லைனாலும் கோயிலுக்கு வந்தா ஆறுதலா இருக்கும். இல்ல இன்னைக்கு என்னாச்சு உன் மனசுக்கு? அப்பாவோட பழைய ஆபீஸ் ஜிஎம் என்ன பார்த்தாரு. அப்பா அவர்கிட்ட வேலை கேட்டு போயிருக்காரு பாண்டி. உங்க அப்பா தான் ரிட்டையர் ஆயிட்டாரே. ஆமாதான், ஆனா இப்போ மறுபடியும் எதுக்காக வேலைக்கு போகணும்னு தான் எனக்கு தெரியல. ஒரு வேலை அவருக்கு வீட்ல இருக்கிறதுக்கு போர் அடிதானவோ. ஜிஎம் என்கிட்ட சொல்லும் போது அப்பா எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி கேட்டதா சொன்னாரு. அதான் அத கேட்டுதான் ரொம்ப கஷ்டமா போச்சு. என்னவா இருக்கும்? பாண்டி அங்க பாரு, அம்மா அப்பாவும் கோயிலுக்கு வந்திருக்காங்க. ஐயோ வந்துரு, வா நம்ம அப்படியே போயிடலாம். ஏய் இரு, வா போய் அம்மா அப்பா கிட்ட பேசலாம். ஐயா என்ன கேட்க போற அவர்கிட்ட? ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசுல எதுக்கு வேலைக்கு போறீங்கன்னு கேக்கலாம். பாத்து மறுபடியும் அவர் உன்கிட்ட சண்டை போட்டுற போறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வா. இது கோவில், அவர் சத்தம் போடலாம் வாய்ப்பில்ல. போய் கேப்போம். வாடா வா. வேணாண்டி, வா பாண்டி. அப்பா 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 பா, ஒரு நிமிஷம் பா. என்ன? இன்னைக்கு உங்க பழைய ஜிஎம் பார்த்தேன்பா. அதுக்கு இப்ப என்ன? நீங்க இப்போ எதுக்குப்பா மறுபடியும் வேலைக்கு போகணும்? இந்த பார், நான் என்ன பண்ணா உனக்கு என்ன? ஏண்டி நிம்மதியா சாமி கும்பிட கூட விட மாட்டியா? இங்க எதுக்கு வந்த? அப்பா மேல இருக்கிற அக்கறையில தாமா கேக்குறேன். இந்த பார், உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது. சீதா வா போலாம். அப்பா 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 ப்ளீஸ் பா. நான் கேக்குறதுல என்ன தப்பு இருக்குன்னு இப்படி உதாசீனப்படுத்திட்டு போறீங்க? இந்த பார், நீ எங்களை உதாசீனப்படுத்தினதை விட வா. அப்பா, ஒரு மனுஷனுக்கு ரிட்டையர்மெண்ட்னு எதுக்கு கொடுக்கறாங்கன்னு தெரியுமா? 30-35 வருஷமா ஓயாம உழைச்சவங்க 55 வயசுக்கு அப்புறம் வீட்ல சும்மா உட்கார்ந்திருக்கணும்னு மட்டும் கிடையாது. தாம் போக விருப்பப்பட்ட இடங்களுக்கு பிடிச்சவங்களோட போறதும், தனக்கு பிடிச்ச புத்தகங்களை வாசிக்கிறதும், எந்த டென்ஷனும் இல்லாம நிம்மதியா ஹாப்பியா தூங்குறதும், வீட்ல பேர குழந்தைங்களோட விளையாடுறதும், இப்படி எவ்வளவோ இருக்குப்பா. இத சொல்றதுக்கு தான் வந்தியா? ஆனா இப்படி எதையுமே அனுபவிக்காம இப்ப மறுபடியும் எதுக்குப்பா வேலைக்கு போய் கஷ்டப்படணும்? மறுபடியும் வேலை செஞ்சா உங்க உடம்பு என்னத்துக்குப்பா ஆகும்? இந்த பாரு, இதெல்லாம் என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. கோவிலாச்சேன்னு பாக்குறேன். இப்ப இங்க இருந்து நீயா போறியா இல்ல நாங்க கிளம்பி போடுமா? நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்கப்பா, எனக்கு கவலையே இல்ல. ஆனா வேலைக்கு மட்டும் போகாதீங்கப்பா, ப்ளீஸ் பா.
மலரே பாப்போம். வேலைக்கு போவேனாப்பா. அப்பா வா அம்மா, மலரே. சொல்லுமா அப்பா. எங்க போனாலும் நிம்மதியை கெடுக்கிறதுக்குனே வந்துடுறான். பாருங்களேன், இந்த விஷயத்த நான் யோசிக்கவே இல்ல. என்ன சீதா சொல்ற? நம்ம 2 பேரும் சந்தோஷமா அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கையை விட்டுட்டு மறுபடியும் நீங்க வேலைக்கு போறதுங்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்ல? சீதா, அவ ஏதோ சொல்லிட்டு போறானா, நீ எதுக்கு சீதா அவள மாதிரியே? இல்லங்க, அவ இன்னைக்கு சரியா தான் பேசிட்டு போறா. இது உங்களுக்கு மட்டும் இல்லங்க, ரிட்டையர் ஆன ஒவ்வொருத்தருக்கும் பொருந்தும். எல்லாரையும் எதுக்கு வர சொன்னாங்கன்னு தெரியலையே. ஸ்வீட் எடுத்துக்கோ ரவி. ஸ்வீட்டா? எதுக்குமா? என்ன விசேஷம்? உமா இந்த எடுத்துக்கோ. என்னம்மா விசேஷம்? ஸ்வீட்லாம் கொடுக்குறீங்க? முதல்ல சாப்பிடுங்க, சொல்றேன். இந்தாங்க. சாப்பிட்டாச்சு. இப்ப சொல்லுங்க, எதுக்கு இந்த ஸ்வீட்? எல்லாம் நல்ல விஷயம்தான். மா என்னன்னு தான் சொல்லுங்களேன். உங்க அப்பாவுக்கு வேலை கிடைச்சிருக்கு. சூப்பர்ப்பா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நாளைக்கு அவர் ஜாயின் பண்றாரு. அப்ப அப்பாவோட அடுத்த ஆட்டம் ஆரம்பம்னு சொல்லுங்க. அப்பா கலக்குங்க. அப்பாடா, நமக்கு மாசம் மாசம் வட்டி பணம் கரெக்டா வந்துடும். ஸ்வீட் எடு, கொண்டாடு. நான் கூட அப்பாவுக்கு என்னடா விஆர்எஸ் ஆயிடுச்சேன்னு நினைச்சேன். 2 வருஷம் வீணா போச்சுன்னு கூட வருத்தப்பட்டேன். பா, நீங்க மறுபடியும் வேலைக்கு போறது ரொம்ப சந்தோஷம்ப்பா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாமா. தேங்க்ஸ்மா. அடடா, நாளையில இருந்து இவருக்கும் தனியா லஞ்ச் ரெடி பண்ணி கொடுக்கணுமா? மாமா, கேசரி என்ன வேணுமா மாமா? ஐயோ இல்ல, இதுவே போதுமா. என்னப்பா, என்ன வேலைக்கு போறீங்க? டேய், அப்பா ரிட்டையர்ட் ஆகும்போது சீனியர் மேனேஜரா இருந்தாரு. இப்போவும் அப்படிதானே போவாரு. என்னப்பா, நான் சொல்ற சரிதானே? ஆ, ஆமா, மேனேஜர் தான், மேனேஜர் தான். ஆ, இந்தாங்க நீ. அப்பா இந்த வந்துடுறப்பா. எங்க வாங்க போலாம். மேகலா, லேப்டாப் சார்ஜர் போட சொன்னேன், போட்டியா? போட்டாச்சு போட்டாச்சு. சரி சரி. நாளையில இருந்து உங்க அம்மாவை கையிலேயே பிடிக்க முடியாதே. டேய், என்னடி சொல்ற? அதான் உங்க அப்பா வேலைக்கு போறாரே, அத அப்படி பண்ணு மேகலா, இது இப்படி பண்ணு மேகலான்னு விடிஞ்சதுமே தொடங்கிடுவாங்க. இங்க பாரு, நீயா எதுக்கு தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க மேகலா. நீ போ, வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. எப்பவும் போல நாளையில இருந்து நானே உங்களுக்கு லஞ்ச் செஞ்சு என் கையாலே கொடுத்து விடுறேன். எதுக்கு சீதா? மேகலா எல்லாத்துக்கும் கொடுக்கறதையே நானும் எடுத்துட்டு போயிடுறேன். எனக்காக ஸ்பெஷலாலாம் எதுவும் பண்ண வேண்டாம். உங்களுக்கு பிடிச்சது என்னன்னு எனக்கு தானே தெரியும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சொன்னா கேட்க மாட்டியே நீ. இந்த வீட்ல யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நீங்க பேசாம இருங்க, நான் பாத்துக்கிறேன். இவங்க கிட்ட எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. ஆண்டவா. சீதா, சீதா, இந்தாங்க. வேலை பிஸியில சாப்பிட மறந்துடாதீங்க. கரெக்டா நேரத்துக்கு சாப்பிடுங்க.
ம். ஏதோ ஒரு சந்தோஷத்துல நீங்க வேலைக்கு போறீங்கன்னு எல்லாருக்கும் கேசரி பண்ணி கொடுத்துட்டேன். இந்த வயசுல மறுபடியும் வேலைக்கு போறதுங்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு புரியாமல்ல. சச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சீதா. நானும் எத்தனை நாளைக்கு தான் வீட்டுக்குள்ளேயே சும்மா அடைஞ்சு கிடக்கிறது. அதான் வெளியே போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஏன் சும்மா ஏன் போகணும்? உபயோகமா இருக்கட்டும்னு தான் வேலைக்கு போறேன். பா என்னப்பா ஆபீஸுக்கு கிளம்பியாச்சு போல? ஆமாப்பா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆபீஸுக்கு போறீங்க. கங்க்ராச்சுலேஷன் பா. தேங்க்ஸ்டா. எனக்கு டைம் ஆச்சுமா, நான் கிளம்புறேன். பா வாங்கப்பா, நான் போற வழியில டிராப் பண்ணிட்டு போறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்டா, நான் பாத்துக்கிறேன். நீ போ, நீ போ. என்னப்பா இது, முதல் நாள் நான் டிராப் பண்றேங்கிறேன், வேணாங்கிறீங்க. அது அவன்தான் கூட்டிட்டு போய் விடுறேன்னு சொல்றான்ல, அவன் கூடவே போயிடுங்க. இத்தனை வருஷமா நான் தனியா தானே போயிட்டு இருந்தேன். நான் போய்ப்பேன், நீ போடா. ஆமா, உங்க ஆபீஸ் எங்க இருக்கு? இது இந்த பாருங்க, இடத்த கூட ஒழுங்கா ஞாபகம் வச்சுக்க தெரியல. நீங்க வாங்க, நானே டிராப் பண்றேன். டேய், அண்ணா நகர்ல. அண்ணா நகர்லையா? எந்த ஸ்ட்ரீட்டு? 6th Avenue. பா அது ஃபுல்லா ரெசிடென்ஸ் ஏரியா வச்சப்பா, வீடுங்க மட்டும் தான் இருக்கும். அதுல எங்க இருக்கு உங்க ஆபீஸ்? டேய், நீ எந்த காலத்துலடா இருக்க? இப்பெல்லாம் நிறைய வீட்டை ஆபீஸா மாத்தி வச்சிருக்காங்க. இடையில கூட நான் போனேனே, அப்படி ஒன்றும் பெருசா மாறின மாதிரி தெரியலையப்பா. டேய், நீ ரொம்ப யோசிக்க வேண்டாம், நீ கிளம்பு. நீங்க என்னப்பா என்ன அனுப்புறதுல குறியா இருக்கீங்க? சரி, அப்ப நான் கிளம்புறேன்டா. நான் வரேன் சீதா. ம். என்னம்மா இது, நான் ஒண்ணு கேட்டா அவர் பாட்டு ஒண்ணு சொல்லிட்டு போறாரு. அவர் எப்பவும் தனியா போய் பழகிட்டாருடா, நீ கிளம்பு. புறப்படு. சரி. என்ன சார், நீங்க போய் செக்யூரிட்டி ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கீங்க? அது இல்லைங்க. என்னாச்சு சார்? நானும் உங்களை மாதிரி ஒரு இடத்துக்கு வாட்ச்மேன் வேலைக்கு தான் போறேன். வீட்டில் வாட்ச்மேன் வேலைக்கு தான் போறேன்னு சொல்ல முடியாத நிலைமை. என்ன சார், பசங்க கௌரவம் பார்க்குறாங்களா? வீட்டில் சம்சாரம் ஃபீல் ஆயிடுவாங்கன்னு இந்த ட்ராமாவா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார். நீங்க எப்போதும் போல வாங்க, நான் இருக்கிற வாட்ச்மேன் ரூம்லயே நீங்க யூனிஃபார்மை மாத்திட்டு போங்க. ரொம்ப நன்றிங்க. வாங்க சார். சார் போங்க சார், போய் மாத்திக்கோங்க. தேங்க்ஸுங்க. போங்க.